ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, அதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது, அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அதெல்லாம் யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனியாக வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட சிஸ்டம்க்குன்னு ஒரு தனியாக கொடுக்குற அட்ரஸ் தான். அதாவது இதில் ஸ்டாட்டிக் அப்புறம் டைனாமிக்னு ரெண்டு இருக்குது. அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம சிஸ்டம்க்குன்னு இருக்கிற ஒரு அட்ரஸ், அது இருந்தால் தான் நம்மளால் மற்ற மிஷினோட பிங் பண்ணுறது, அதாவது கனெக்ட் பண்ணுறதோ கம்யூனிகேஷன், அதை எப்படியானா வச்சுக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸில் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ABCDE இந்த மாதிரி 5 கிளாஸஸ் இருக்குது. அதோட ரேஞ்செலாம் என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். கிளாஸ் A 1.0.0.1லேருந்து 126 வரையும் இருக்குது. அடுத்தது கிளாஸ் 2 128 ஸ்டார்ட் ஆகி 191 வரையும் இருக்குது. அடுத்தது கிளாஸ் C 192லேருந்து 223 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் D 224லேருந்து 239 வரையும் இருக்குது. கிளாஸ் E 240லேருந்து 254 வரைக்கும் இருக்குது. சரி, இந்த ஐபி அட்ரஸோட கிளாஸ் வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்குது, 0.1 அப்படின்னு இருக்குது. இதில் எப்படி ஐபி அட்ரஸ் இந்த 1லேருந்து 126 வரையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1.0.0.2 இது ரெண்டாவது ஐபி அட்ரஸ். இந்த மாதிரி உங்களுக்கு 1.0.0.254 வரைக்கும் நம்மளுக்கு வரும். இது என்னென்னா ஒரு தனி நெட்வொர்க். அதுக்கப்புறம் இந்த 1.0.0.254 முடிஞ்சுன்னா அடுத்தது ஐபி அட்ரஸ் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.0.1.0 இல்லாட்டி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹோஸ்ட் வச்சு இப்படி ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துலேயே முடிஞ்சு போச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் 254 வரும். அப்படி அங்கே 254 வந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கே இன்னொரு நெட்வொர்க் ஆட் ஆகும். இது தனித்தனியாக ஒவ்வொன்று நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்குற ஐபி அட்ரஸ் என்னென்னா IPv4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வெர்ஷன் 4ல் தான் இருக்குது. ஜியோ ஒரு சிம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அதில் மட்டும் IPv6 யூஸ் பண்ணுறதா எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதாவது IPv4 என்னென்னா 32 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 ஆக்டைட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஒவ்வொரு ஆக்டைட்டும் 8 பிட் இருக்கும். 8 × 4 32 பிட்ஸ். சரி, இந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C இந்த 3 கிளாஸ் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த கிளாஸ் D அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸ் யாருன்னா மல்டிகாஸ்ட் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் E ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த 3 கிளாஸ் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ரியல் டைமில் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஐபி அட்ரஸ்லாம் எப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் தனித்தனியாக ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ் வச்சு அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அதாவது ஸ்டாட்டிக், டிஃபால்ட், டைனமிக், EHRP அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த கிளாஸ் Dயோட ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிகாஸ்ட் அப்படின்னு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இருக்குது. அது உங்கள் ரவுட்டரில் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான், கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஐபி அட்ரஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். சரி, இந்த ஐபி அட்ரஸை வச்சு இப்போ எப்படி நம்ம சிஸ்டமில் அசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் உங்கள் பிசியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே நம்மளுக்கு ஐபி அட்ரஸை எடுத்துக்கும். இன்னும் இது ஃபுல்லாக முடியல, இன்னும் நிறைய டீட்டெயில் கொஞ்சம் சொல்லணும். நெட்வொர்க்கில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டிங்கன்னா இங்கே சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதில் நம்ம எந்த இன்டர்ஃபேஸில், அதாவது நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈத்தர்நெட்டாகவும் இருக்கலாம், ஒய்ஃபை கார்டாகவும் இருக்கலாம். அது இன்டர்ஃபேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒய்ஃபைல எனக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டலை. எனக்கு டிசேபிள் ஆகிருக்கிற மற்ற இன்டர்ஃபேஸ் இப்போ காட்டுறேன். அதில் போய் ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிக்கோங்க.
ப்ராப்பர்ட்டிஸில் போனோடனே உங்களுக்கு இங்கே கேட்கும். நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து IPv4 தான் இருக்குது. IPv6 வந்து அது எத்தனை பிட்னா 128 பிட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து ஆப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்குல்ல. ஒருவேளை இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா நம்ம நெட்டோட கனெக்ட் பண்ணுறப்ப எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து இதுவே அசைன் பண்ணிக்கும். இல்லைனா வந்து நம்மளே மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 1.1.1.1 கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக இந்த ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிக்கும். இதில் வந்து டிஃபால்ட் கேட் வந்து நம்ம ரவுட்டரில் இருக்கிறது இதுலேயே ஆக்சஸ் பண்ணுறோமோ. இதில் வந்து ப்ரிஃபர் டிஎன்எஸ் இது வந்து ஐஎஸ்பியோட டிஎன்எஸ் கொடுக்கணும். அடுத்தது ஆல்டர்னேட் வந்து 8.8.8.8ன்னு கொடுப்பாங்க, ஏன்னா அது லோக்கல் டிஎன்எஸ். இப்போ இதை நம்ம இதில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் 3 கிளாஸ் இருக்கிற ஐபி அட்ரஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு 1 யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்தது 2வது நெட்வொர்க் 3வது நெட்வொர்க் அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ செகண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். 128 அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகலை, கரெக்டாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், 192ன்னு கொடுக்குறேன். அப்போ கொடுத்தாலும் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது, கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 126ஓட முடிஞ்சிருக்கு. திருப்பி இங்கே ஸ்டார்ட் ஆகிறப்ப 128 தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது 127 எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் வந்து லூப் பேக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இந்த IPv4 டிசைன் பண்ணதில் அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் லேக்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து இந்த 3 கிளாஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 கிளாஸில் இருக்கிற ஐபி அட்ரஸை தவிர நம்மளால் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா மிச்சம் வேறு யாராவது நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்காம இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக முடியாது. அதுதான் நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து கிளாஸ் டி வந்து நம்ம என்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 1224 அப்படின்னு கொடுத்தா என்ன வருது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து விண்டோஸ் வந்து அலர்ட் பண்ணும் நாட் வேலிட் என்ட்ரி அப்படின்ட்டு. இது ஏன் அப்படின்னா நான் இப்போ வச்சுருக்க ரவுட்டரில் வந்து டிஃபால்ட் ரவுட்டிங் தான் இருக்கும். ஏன்னா ஐஎஸ்பிலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குற ரவுட்டர் எல்லாமே என்ன பண்ணால் எந்த நெட்வொர்க் கிடைக்குதோ அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணு அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் டிஃபால்ட் ரவுட்டிங்னு இருக்கும். அதில் தான் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுதான் ஒரு காரணம். இப்போ வந்து அந்த ரவுட்டரில் வந்து மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோகால் இல்லை, அதனால நான் இப்போ இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா எனக்கு வேலிட் இல்லை அப்படின்னு வருது. இப்போ 127 கொடுத்தேன்னா வச்சு என்ன வருது, இது வந்து சிஸ்டம்க்குன்னு ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது வந்து உங்களுக்கு காட்டும். இதுதான் இந்த ஐபி அட்ரஸில் வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து போயிருக்கு. அதாவது 127ல் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி 254 அப்படின்ட்டு அலைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சோ அதில் வந்து 127 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம அளவாக யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் கொடுக்காமலும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லோரும் நெட்டை ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான் கொடுக்க முடியும். சரிங்களா, அதனால அந்த இடத்த மேனேஜ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து தான் NAT அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனில் ஒரு ஐபி தான் வரும். சரியா, ஆனால் அந்த ப்ரௌசிங் சென்டரில் எப்படி ஒரு 20 பிசி 30 பிசி 50 பிசி அப்படிலாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா ஒவ்வொன்றுக்கும் தனியாக நெட் கனெக்ஷன் வாங்குவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரவுட்டரில் வந்து NAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விட்சு இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து ஈத்தர்நெட் கேபிளை கொடுக்குறப்ப என்ன பண்ணால் ஒரே ஒரு பப்ளிக் ஐபியை வச்சு அதுவே அதுக்குள்ளே இருக்கிற மற்ற நெட்வொர்க் வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு பிசி வந்து கனெக்ட் பண்ணாலும் சரி, 1000 பிசி கனெக்ட் பண்ணாலும் சரி, அது வந்து அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு NAT அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. சரி, இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் நம்மளுக்கு யார் தரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்கள பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஐயானா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் அசைன்ட் நம்பர் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து வேர்ல்டு வைடாக இந்த ஐபி அட்ரஸிங்கை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ரேஞ்சில் இருக்கிற 3 கிளாஸ் ஐபி அட்ரஸும் வந்து
அவங்க தான் நம்மளுக்கு தராங்க. யார் யார் எந்தெந்த ஐபி வந்து யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணணும், யார் யாருக்கு இது தரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதே அவங்க மட்டும்தான். அடுத்தது இவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து யூஎஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் V4 வந்து எல்லாமே வந்து அவங்கள்ட்ட தான் நிறையா இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் V4ல் இருக்கிற ட்ராபேக்கை குறைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு IPv6 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. IPv6ல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஐபி அட்ரஸோட தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் நெட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்காம, இன்டர்நெட் கிடைக்காம கொஞ்ச நேரம் அடுத்த யூசர் யாராவது டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வரும். அதில் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்கிறனால தான் IPv6க்கு வந்து இப்போ எல்லோரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டை வந்து ஐபி அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க எப்படின்னா ஒரு 5 குரூப்பாக வந்து பிரிச்சுட்டாங்க. அதாவது ஏஷியாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா ஆஃப்ரிக்கா கண்ட்ரி சைடு இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வந்து ஐபி அட்ரஸை மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருக்கிறவங்க தான் ஐஎன்ஆ. அவங்க கொடுக்குறது தான் ஐபி அட்ரஸ். அவங்க கொடுக்குற ஐபி அட்ரஸ் தான் நம்மளோட ஐஎஸ்பிஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது ஐஎஸ்பிங்கிறது யாருன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உங்களுக்கு யார் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறா, பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன், ஜியோ, அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஐஎஸ்பி. அவங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தரது யாருன்னா இவங்க தான். இப்போ இந்த 5 குரூப்பாக பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா RIR, ரெஜினல் இன்டர்நெட் ரெஜிஸ்ட்ரி. இவங்க மூலமாக தான் நம்மளோட ஐஎஸ்பிக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கிது. நம்ம ஐஎஸ்பி வந்து நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தரதுனால தான் நம்மளால் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது இப்போ நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பப்ளிக் ஐபி வந்து தேவை. அந்த பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஐபி அட்ரஸை இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பப்ளிக் ஐபி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன வரும்னா எரரு, டிஎன்எஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும், டிஎன்எஸோட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில எரர்கள்லாம் வரும். சரிங்களா, இப்போ தான் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் சும்மா கூகுளில் மை ஐபி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். இப்போ காட்டுறது வந்து எனக்கு இருக்கிறதுல இந்த ஐபி அட்ரஸ், இது வந்து இப்போ இதே ஐபி அட்ரஸ் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து இப்போ எனக்கு தற்போதைய நிலைமையில் வந்து யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ். திருப்பி நான் என்ன பண்ணலாம், ரவுட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு திருப்பி மை ஐபி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து இதே ஐபி அட்ரஸ் இருக்காது, வேறு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து டைனமிக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் ஐபி அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐபி அட்ரஸ் வந்து தட்டுப்பாடாக இருக்கும். சரியா, அதனால் அந்த ஐபி அட்ரஸை வந்து அவங்க ஐஎன்ஆர்ட்டேருந்து வாங்கி வச்சுருவாங்க. யார் வாங்கி வைப்பாங்கன்னா ஐஎஸ்பி வாங்கி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லேக்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு யூஸரும் அப்பப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம், ஐஎஸ்பிட்ட வந்து 100 ஐபி அட்ரஸ் இருக்குது. இப்போ ஒரு ஏரியாவில் வந்து 100 பேர் வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 101வது இன்னொரு பர்சன் வந்து நெட்டு வேணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுறதுக்கு வேறு ஐபி வந்து இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த யூஸருக்கு மட்டும் நெட்டு கனெக்டே ஆகாது. அந்த 100 பேர்த்தில் வேறு ஒருத்தர் வந்து நெட்டு வேணாம் போதும் அப்படின்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த டிஸ்கனெக்ட் பண்ணவரோட ஐபி அட்ரஸ் வந்து இன்னொரு யூஸர் வந்து நெட்டு தேடிக்கிட்டு இருந்தார்ல அவருக்கு வரும். இந்த மாதிரி தான் ஐபி வந்து ஷேர் பண்ணி விட்டே இருப்பாங்க. ஒரே ஐபி வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் இருக்காது, அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு காரணம். ஏன்னா ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து டைனமிக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஐபி அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு ஐபி அட்ரஸ் மாறவே கூடாது, இந்த ஐபி தான் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டாட்டிக் ஐபி வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மொபைல்லேருந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு அதெல்லாம் முன்னாடி தான் சிசிடிவி கேமராவுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைனமிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ சிசிடிவி கேமராவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, இப்போ ஸ்டாட்டிக் ஐபி வந்து எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுற மாதிரி
இருக்கிற இடத்துல தான். நிறைய பேர் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துட்டும் ரவுட்டர் இருக்குது, போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு அந்த ஐபியோட திருப்பி கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது பல பேர்த்தோட டவுட்டு. ஏன்னா நீங்கள் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணாலும் உங்களோட ரவுட்டரும் உங்களோட சர்வர் எங்கே எஸ்இ டூல் கிட்ட வச்சுருந்தீங்களா, எஸ்இ டூல் கிட்ட வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகக்கூடாது, ரெண்டும் வந்து ரன்லே இருக்கணும். சரி, ரவுட்ரு ரன்லே தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஏன் அதாவது ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, நான் ரவுட்டர் வந்து ஆஃப் பண்ணலை, இருந்தாலும் ஏன் எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருப்பி மை ஐபி அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஐபி இருக்காது. சரி, நான் தான் இங்கே ஆஃப் பண்ணலையே, அப்புறம் எப்படி எனக்கு ஐபி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களோட ஐஎஸ்பிலேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து சர்வீஸ் பண்ணுறப்ப ரவுட்டர் எல்லாத்தையும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஐபி வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் இங்கே ரவுட்டரை ஆஃப் பண்ணலைனாலும் அவங்களோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆஃப் பண்ணுறப்ப ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக் ஐபி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபிலாம் வேணும்னா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க இப்போலாம் ஸ்டாட்டிக் ஐபி வந்து எல்லாத்துக்கும் உடனே தரமாட்டாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல இந்தமாதிரி சில அஃபிஷியலான மெயினான இடத்துல மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஐபி வந்து எப்பொழுதும் தருவாங்க. ஏன்னா ஸ்டாட்டிக் ஐபி எல்லாருக்கும் தந்துட்டா ஐபி அட்ரஸ் வந்து பற்றாக்குறை ஆயிரும். நான் சொன்னேன்ல, அந்த 100 பேர்த்துக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறப்ப 120 இன்னொருத்தர் பண்ணுறப்ப கனெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி. இது எப்படி நீங்கள் ரியல் டைம் லைஃப்பில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில சமயம் ரவுட்டர் ஆன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்டர்நெட் லைட் மட்டும் எரியவே எரியாது, நெட்டும் கனெக்ட் ஆகாது. திருப்பி அதுவே 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிரும். ஏன்னா இன்னொரு யூசர் போனதுக்கப்புறம் அவரோட ஐபி வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஸ்லைட்லாம் போட முடியல, வெறும் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்லேயே வச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஐயானா இதை பற்றிலாம் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தான் இவங்க டிஎன்எஸ் சர்வர் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். அப்புறம் இந்த வெப் சர்வர் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஐபியை வச்சு தான். இந்த ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளோட கம்ப்யூட்டரே வந்து சர்வர் ஆக்கலாம். அதாவது லினக்ஸு ஏதோ ஒன்று போட்டுட்டு, லினக்ஸோ இல்லாட்டி விண்டோஸ் சர்வர் 2012 இல்லை 16 ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ள டொமைன் வந்து கன்ஃபிகரேஷன் பண்ண சில வழிமுறைகள் இருக்குது. அதை கன்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டுக்குன்னு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து இதில் ஹோஸ்ட் பண்ணி அப் பண்ணலாம். இருந்தாலும் ஏன் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே நம்ம சர்வர் வச்சுருந்தோம்னா கரண்ட் கட் ஆகக்கூடாது, இன்டர்நெட் கட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்க நம்ம மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேக்கப் வந்து இன்னொன்று இருக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு செலவு அதிகமாகும். அதனால தான் எல்லோரும் வந்து க்ளவுட் பேஸ்டாக வந்து வேறு பக்கம் அங்கே கோடாடி இந்த மாதிரி இடத்துல வந்து சர்வர் வாங்குறது. ஏன்னா அவங்களுக்கு தொழிலே அதுதான். அவங்க நல்ல கான்ஃபிகரேஷனோட இன்டர்நெட் கட் ஆகாமல் கரண்ட் கட் ஆகாமல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்டை மட்டும் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தரோம். இதுதான் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கும் வெளியே பண்ணுறதுக்கும் உண்டான வித்தியாசம்தான். வீட்டிலே நீங்கள் பண்ணால் இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்மளுக்கு தான் பர்ஸு எகிற ஆரம்பிச்சிடும். அடுத்தது IPv6. சரி, IPv5 எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். IPv5 வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல். சரிங்களா, ஃபெயிலியர் மாடலில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் அது வந்து அஃபிஷியலாக கொண்டு வரல. இப்போ வந்து IPv6 வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜியோவில் கூட இருக்குது அப்படின்னாங்க. எல்லோரும் மை ஐபி அப்படின்னு போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஜியோ வந்து IPv6 இருக்கா அப்படின்னு. இன்னும் நீங்கள் நம்மள டைனமிக்கு ஸ்டாட்டிக் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி பாருங்கள், மை ஐபின்னு போட்டுட்டு சேஞ்ச் ஆகியிருக்கும். இவ்வளோ தான். சரி, இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து யூஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் எடுத்தோன்னே சொல்கிறது என்னென்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா கிடையாது, ஜப்பான். அதே மாதிரி IPv6 வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் தான், அமெரிக்கா கிடையாது. ஏன்னா அமெரிக்காக்காரங்கள்ட்ட வந்து நிறையா IPv4 ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாட்டுக்காரங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.